மனசு. அங்கதான் ஒருத்தனை பகைக்கிறதா ஒருத்தனை அன்பு காட்டுறதான்னு நம்ம டிசைட் பண்றோம். அங்கதான் பயப்படுறோம், இல்லாட்டி தைரியமா இருக்கும். ஆவி பர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. ஆவி இயேசுவை போலவே இயேசுவாகவே இருக்கிறது. அந்த ஆவியில இருக்கிறது சாயல், அந்த ஆவியில இருக்கிற காரியங்கள் இந்த வெளிப்படையா அந்த உலகத்துல நம்ம பார்க்கிற பூமிக்கு வர்றதுக்கு இங்க நடுவுல இருக்கிறது இந்த மனசு. இந்த மனசு பதறுகிறவர்களை, ஒருவேளை நீங்க பதறி போய் வந்திருக்கீங்களா? என்ன பண்றது தெரியல, இந்த குடும்பத்துல இப்படி நடந்துட்டு இருக்கு, இத்தனை வருஷமா இது மாற மாட்டேங்குது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே, பழையசு யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாம் பயமா இருக்குங்க, அதை விட மோசமாயிருமோ அப்படிலாம் யோசிச்சு வந்திருக்கீங்களா? இங்க போட்டிருக்கு, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். நீங்க பண்ற ஜபங்களுக்கு, ஆதங்கத்துக்கு ஆண்டவர் பதிலளிப்பார். அவர் உங்களை ரட்சிப்பார், உங்களை கைவிட மாட்டார். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், தேவன் உங்களை ரட்சிப்பார்.